வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி நம்ம பழைய சோறில் ஒரு 2 விதமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பழைய சோறு நான் எடுத்திருக்கேன், அதாவது இரவில் மிதமான அந்த சோற்றில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சிறிய வெங்காயம், தேங்காய் துண்டங்கள், எண்ணெய் சிறிதளவு, தயிர், கொத்தமல்லி, சீரகம், கடுகு, உப்புத்தூள், புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் எல்லாம் சட்டியில் பழைய சோறு மீந்ததுன்னா வச்சு காலையில் அதை தான் எல்லாம் குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நம்ம தண்ணியில் போடும் பொழுது சோறு கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் இதை கொஞ்சம் மின்னம்மியில் நான் கொஞ்சம் போட்டு லேசாக ஒரு 2 திருப்பிக்கிறேன். தயிர் கொஞ்சம் சேர்த்துப்போம். கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக பார்த்து நம்ம எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. மீண்டும் நம்ம அந்த தண்ணியை நம்ம சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஒரு திருப்பிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு திருப்பலாம். உலகத்திலேயே மிக சிறந்த உணவு எது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழைய சோறு தான் எல்லோருமே சொல்லுவாங்க. அந்த தண்ணியே சேர்த்துப்போம். அந்த சோற்றில் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியே நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. காலையில் இந்த பழைய சோறில் தயிர் ஊற்றியோ மோர் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய் இதை வச்சுட்டு இன்னுமே கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. நான் வெறும் சாதத்தில் தயிர், உப்பு சேர்த்துருக்கேன். சிறிய வெங்காயம் நான் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் கூட கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிறிய வெங்காயம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, மருத்துவ குணங்கள் கொண்டது. இது ஒரு விதம். இதையே நம்ம கொஞ்சம் ருசியாக இந்த காலத்து நம்ம சந்ததிகள் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். சோறு திரும்பியும் நீங்கள் கொஞ்சம் மின்னம்மை குடுவையில் போட்டுக்கோங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது போராது, இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா தோசை சாப்பிட்டோம்னா எண்ணெய், பூரி சாப்பிட்டாலும் எண்ணெய், தோசை சாப்பிட்டா நமக்கு நிறைய தண்ணீர் தாகம் எடுக்கும். பொங்கல் சாப்பிட்டோம்னா ஒரு மந்தமாக நம்ம உணர்வோம். ஆனால் நம்ம உடம்பை சோர்வடையாமல் சுறுசுறுப்பாக வச்சுருக்கிற ஒரு உணவு காலை உணவுன்னா கண்டிப்பாக பழைய சோறு தான். உப்பு சேர்த்துட்டேன். அதையும் 2 திருப்பியாச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாகவே பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு கொஞ்சம் சுவை கூட்டுறதுக்காக நான் கொஞ்சம், ஏன்னா குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடணுன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிறிய ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். காலையில் நம்ம எழுந்து சாப்பிட்டுட்டு நம்ம நிறைய வேலைகள் பார்க்கணும். வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, வீட்டு வேலைகள் செய்கிறவங்க இருக்காங்க. உடம்பு நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சத்தான உணவாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பழைய சோறுக்கு நிகரான உணவு எதுவுமே இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். எண்ணெய் பார்த்திங்கன்னா 1/2 தேக்கரண்டி சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வேணும்னா இஞ்சியை கூட துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்காய் நல்லா அந்த மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க. தேங்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் தேங்காய் சாப்பிட்றத ஒரு நல்ல பழக்கமாக இப்போ வச்சிட்ருக்காங்க. தேங்காயை சும்மா 1 நிமிடம் அப்படி வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எப்போவும் மாதிரி பச்சை மிளகாய் நான் சேர்க்கலை. கொத்தமல்லி மட்டும் சேர்த்து ஆறின பிறகு நம்ம அந்த கலந்து வச்சுருக்கிற அந்த பழைய சோறு கலவையில் இதை போட்டுட்டு காலையில் எழுந்து இந்த மாதிரி குடித்தோம்னா ரொம்பவும் தெம்பாக இருக்கும். நமக்கு இந்த ஜீரண கோளாறு, இந்த பிரச்சனையெல்லாம் தலை காட்டவே காட்டாது. எண்ணெய் சாப்பிட்டோன்ற பயம் நமக்கு இருக்க வேண்டாம். கொழுப்பு சத்து இருக்குன்ற பயம் வேண்டாம். சர்க்கரை நோயாளிகள் கூட தைரியமாக இந்த உணவை சாப்பிடலாம். நான் முடிந்த வரைக்கும் இந்த கோடை காலங்களில் பழைய சோறு இந்த மாதிரி செஞ்சு, இல்லை நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்களோ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கட்டாயமாக பழகிக்கோங்க. குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை நம்ம மறந்து போன அந்த பழக்க வழக்கங்களை உணவு முறையில் எடுத்துகிட்டு வந்தால் தான் அடுத்த சந்ததியினர் நோயில்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாமல் தயிர் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சத்தான பழைய சோறு நம்ம செஞ்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு காலை உணவாக எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு செய்யுங்கள். பக்கத்தில் இருக்க மணி